ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நானும் கிஃப்டாகவும் சேர்ந்து நிறைய கீர்த்தனைகள், பாடல்கள், ஞான பாட்டுகள் அதெல்லாம் பாடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. பட் மியூசிக்கோட எங்களால் பாட முடியாது, ஏன்னா மியூசிக் போடுறதுக்கு யாரும் இல்லை. பட் கிஃப்டாக ஒரு 2 இயர்ஸாக மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. பட் ஸ்டில் வி விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ், வி விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ் மட்டும்தான் வாசிச்சிட்ருக்காங்க. இடையில ஏதாவது ஸ்கூலில் சொல்லித்தரது வாசிப்பாங்க. பட்டு இப்போ திடீர்னு 2 வீக்ஸாக பார்த்தோம்னா தேவபிதா இந்த மேய்ப்பனல 4 லைன்ஸ் அழகாக வாசிக்கிறாங்க. அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போது தேவபிதா இந்த மேய்ப்பனலோ எல்லா ஸ்டாண்ட்ஸாமே 4 லைன்ஸும் சேம் டியூன் தான். அப்போ அந்த 4 லைன்ஸை மட்டும் அப்படியே எல்லாத்துக்குமே வாசி, அதே போல் நம்ம பாடி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க தொடங்கிட்டோம். அவங்க ஓரளவுக்கு வாசித்துட்டாங்க கிஃப்டாக. பட்டு எனக்கு பாட வராமல் போயிடுச்சு, என்னன்னு தெரியல. பட் பாடுறதுக்கு முன்னாடி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதுவாக என்னன்னு தெரியல. பட் எப்படியோ ஒரு வழியாக தேவபிதா இந்த மேய்ப்பனில் கிஃப்டாக கீபோர்டில் வாசித்து நான் பாடியாச்சு. இந்த சாங்கை நான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் கிஃப்டாவோட வளர்ச்சியில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்காங்களோ எல்லாருக்கும் நான் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க் காடு. நீங்கள் கிஃப்டாக்காக ப்ரேயர் பண்ணும். என்னோடய ப்ரேயரும் அவங்க கடவுளுக்காக வாசிக்கணும், கடவுளுக்காக பாடணும், கடவுளுக்காக டான்ஸ் ஆடணும், சர்ச்சில் பைபிளில் எல்லாமே நாலேஜாக இருக்கணும்னு சொல்கிறது தான் என்னோடய ஆசை. அவங்க அதில் வளரணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்களும் அப்பப்போ முடிஞ்சால் சில பாடல்களை பாடி யூடியூப்பில் போடணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க் காட், தேங்க்யூ.